சொல்லுங்க. சங்கர் சார், அந்த பாடி என் அம்மாவோடது தான் கன்ஃபார்ம் ஆனதுனால என் அப்பாவுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துருங்க. என்ன மேடம் சடனா சொல்றீங்க? இவ்ளோ நாளா இந்த விஷயம் உங்க அப்பாக்கு தெரிய வேண்டாம்னு சொன்னீங்களே. இல்ல இல்ல, இப்போ அவ்வளோ டைம் இல்லை சார். நீங்க உடனே என் அப்பா கிட்ட சொல்லுங்க ப்ளீஸ். சரிங்க மேடம். அப்போ நாங்க இங்க வர விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீதான் அந்த சங்கர் கிட்ட சொல்லி போன் பண்ண சொன்னியா? ஆமா. நீ என்ன மாட்டி விடணும்னு நினைச்ச, நான் உன்னை மாட்டி விட்டேன். தேவையில்லாம வம்ப விலைக்கு வாங்குறதுன்னு இததான் சொல்லுவாங்க. அடி எப்படி சூப்பரா? அந்த சங்கர் போன் பண்ணதுனால என் டாடி மம்மிய சந்தேகப்பட்டுட்டாரு தெரியுமா? டாடி கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக என் மம்மி எவ்வளவு நாடகம் ஆட வேண்டியதா போச்சு தெரியுமா? கத்தி எடுத்து அவங்களே குத்திக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. ஒருவேளை நிஜமாவே குத்தி இருந்தா செத்துருப்பா. உன்ன என் அம்மாவை கொலை பண்ண உனக்கு சாவு வராதா? ஆனா நீயே தன்னாலலாம் சாக கூடாது. எங்க அப்பா கையால தான் அது நடக்கணும். உன்னோட சாவு கண்டிப்பா சாவ. அப்படி ஒரு நாளும் வரும். வர. ஏய், என்ன சித்தி? ஃபர்ஸ்ட் டைம், இத்தனை வருஷத்துல ஃபர்ஸ்ட் டைம் என் புருஷன் என்ன பார்த்து சோபாவை நீ கொலை பண்ணியான்னு கேட்டாரு. அதுவும் உன்னால. மாமா மாமா சாப்பிடுங்க. எனக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. கிளி சாப்பிட்ட கொய்யாக்கா ஸ்வீட்டா இருக்குமா இருக்காதாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா நான் எச்சில் பண்ண மாம்பழம் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். சாப்பிடுங்க மாமா. அதான் சொல்றேன்ல, எனக்கு வேணாம். இதுக்கு முன்னாடி எல்லாம் முத்தோ முத்தோன்னு கேப்பீங்க, இப்போ வேண்டாம் வேண்டான்னு சொல்றீங்க. சரி, நானே சாப்பிடுறேன். டேஸ்ட் செம்மையா இருக்கு. ஐயோ மாமா, நான் கேட்கவே மறந்துட்டேன் மாமா. நீங்க இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்க மாட்டீங்க. என்ன நேரம் ஹாலுக்கே வந்துட்டீங்க? எனக்காக வந்திருக்கீங்களா? என் ஞாபகம் வந்துச்சா மாமா? எனக்கு தெரியும் மாமா, தண்ணி இல்லாம கடல், பனி இல்லாம இமயமலை இருக்குமோ இல்லையோ தெரியாது. ஆனா நான் இல்லாம ககனால இருக்க முடியாது. நிறுத்து. நீ அங்க இல்லாதனால ரொம்பவே அந்த வீட்ல சந்தோஷமா இருக்கு. என்ன மாமா அது? பொசுக்குன்னு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்க. நீ ஏதோ இந்த வீட்ல ப்ராப்ளம்ல இருக்கன்னு, உங்க அப்பா உன்னை கொலை பண்ணிடுவார்னு எங்க அம்மா சொன்னதுனால தான் நான் இந்த வீட்டுக்கே வந்தேன். ஆனா இங்க பார்க்கும்போது எதுவுமே அப்படி தெரியலையே. அப்படின்னா ஓஹோ, உங்ககிட்ட அனுப்பி வைக்கிறதுக்காக எங்க அம்மாவும் என்கிட்ட பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அத்தை சொன்னது உண்மைதான் மாமா. இப்ப நீ நல்லா தானே இருக்க மாமா? மழை பெஞ்சு இடி இடிக்கிறதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதனாலதான் சூழ்நிலை ரொம்ப அமைதியா இருக்கு. உன்னை நினைச்சு அங்க அம்மா ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. அம்மா எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தி மட்டும் தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அம்மா அனுப்புனதுனாலதான் உன்னை பாக்குறதுக்கு இங்க வந்த. நீ இப்ப நல்லா தானே இருக்க? இது அம்மா கிட்ட அப்படியே சொல்லு. நியூ மேட்சா? டேய் வணக்கம்டா கிருஷ்ணபிரசாத். உன் பொண்ணுக்கு சம்பந்தம் பேச நீ வந்து என் பையனோட ப்ரொஃபைல் வாங்கினேடா. நீ இது வரைக்கும் ஒண்ணுமே சொல்லலையேடா. என் பையன் மும்பைக்கு போறான். நீ ஓகேன்னு சொன்னா மத்த விஷயங்களை பேசிக்கலாம்டா. அவரு உங்க வீட்டுக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்காக வந்தாரா? ஹலோ கிருஷ்ணபிரசாத், நான் அவருடைய பொண்டாட்டி தான் பேசுறேன். வணக்கம்மா. உங்க வணக்கம் எல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. இல்ல
அவர்தான் வெக்கம் கெட்டு வந்து உங்ககிட்ட கேட்டிருக்காரு. நீங்களாவது ஒரு தடவை யோசிக்க மாட்டீங்க? உங்க புருஷன் வரன் பாக்குறதுல உங்களுக்கு விருப்பம் இல்லையாமா? நீங்க எந்த பொண்ணை பத்தி சொல்றீங்க? பூரி உங்க பொண்ணு தானம்மா? அவ ஒண்ணு ஏன் பொண்ணு கிடையாது. சீச்சி, என் புருஷன் ஒருத்தைய வச்சிருக்காரு, அவ பொண்ணு. ஆமா, என்னங்க உங்க பையனுக்கு வேற எந்த பொண்ணுமே கிடைக்கலையா? கள்ள உறவு வச்சிருக்கிற முறைகேடான பொண்ணுதான் உங்களுக்கு வேணுமா? பார்க்க வெள்ளையா நல்லா இருந்தா போதுமா? அவளுடைய பிறப்பு பூர்வீகம்லாம் தேவையில்லையா? என்னடி குடிச்சுக்கிட்டே இருக்க? போது நிறுத்து. முடியாது. என் அம்மா என் விஷயத்துல எவ்வளவு கனவு கண்டாங்க. கடைசியில என் அப்பாவே அம்மாவை சந்தேகப்படுற ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துட்டா அந்த பூமி. சரிதாண்டி, அதுக்காக இப்படி எல்லாம் மீறி குடிச்சிட்டு இருந்தா எப்படி? ராத்திரி வீட்டுக்கு வர போனோம். அதெல்லாம் போக வேண்டாம். ராத்திரி முழுக்க நான் இங்கேயே என்ஜாய் பண்றேன். என் கவலை எல்லாம் முடியற வரைக்கும் நான் குடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. என் லைஃப் நாசமா போச்சு. அந்த செடியை என்ன பண்றேன்னு பாத்துக்கிட்டே இரு. என் கழுத்துல தாலியை கட்டி என் வாழ்க்கைய மொத்தமா நாசமாக்கிட்டான். பாரு, இத அறுத்து எரியவும் முடியல, அதுக்காக கழுத்துலயும் வச்சுக்க முடியல. எனக்குன்னு ஒரு ஃப்ரீடமே இல்லாம போயிடுச்சு. ச்சே. मचे लड़की बहुत अच्छी है. அப்புறம் என்ன, ஒரு ரவுண்ட் பாத்துருவோம். चलो. ஹாய். ஹாய். எக்ஸ்கியூஸ் மீ, அவ கொஞ்சம் அதிகமா குடிச்சிட்டா. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நாங்க இப்ப டிஸ்டர்ப் பண்றதுக்கு தான் வந்திருக்கோம். நீ கொஞ்சம் ஓரமா போ. Come on, shall we dance? Oh, sure. Come on.